Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம இந்த அக்டோபர் மாதத்துக்கான எர்த் எலிமெண்ட் ராசிகளுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். கன்னி, மகரம் அண்ட் ரிஷபம். ஓகேவா? இந்த 3 ராசிகளுக்கும் எப்படி இருக்குது, அவங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன, சவால்கள் என்ன, அவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தேங்க் பண்ணுறேன். தொடர்ந்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். இப்போ வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். இந்த மாதம் உங்களோட எதிர்பார்ப்பு என்ன, சவால்கள் என்ன, கன்னி, ரிஷபம் அண்ட் மகரம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்குற உங்கள் பர்சன்கிட்ட இருந்து ஒரு நல்ல லைஃப் பாண்டிங், நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்க போகுது. இது நீங்கள் பார்க்குறது லவர்ஸாக இருப்பீங்க, இல்லைனா மேரேஜ் ஆன கப்புள்ஸாக இருக்கீங்க. உங்களுக்குள்ளே பிரேக் நடந்திருக்கு. ஓகேவா? அந்த பிரேக்கில் இருந்து அவங்க உங்ககிட்ட பேசுவாங்களா, உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பாங்களா, உங்களோட அந்த உறவு ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு அதுக்கான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஓகேவா? அது ஏன்னா இப்போது சில கிரகங்களோட அந்த இதுனால உங்களுக்கு அந்த பிரேக் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதம் உங்களுக்கு இந்த விஷயங்கள் சரியாகி உங்களுக்கு அந்த ஒற்றுமை, சந்தோஷம் உங்களுக்கு சேரும். ரீகன்சிலேஷன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஒரு சிலருக்கு இந்த மாதம் உங்கள் உறவுகள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஓகே? ஒரு சிலருக்கு உறவுகள்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதம் நீங்கள் சில விஷயங்கள்லாம் நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க. இது ஃபைனான்ஸ்க்காக இருக்கலாம். நீங்கள் புதுசாக ஒரு ஐடியாலாம், அதாவது உங்களோட ஜாபில் இப்போ நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்க, அந்த வேலையில் ரொம்ப ஒர்க் ரொம்ப அதிகமாக வருது. நான் அந்த ஸ்ட்ரகிளையும் மீறி நான் சரி நம்ம அதை வேலை செஞ்சு முடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிகிட்ருக்கேன், முயற்சி பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டுலாம் நீங்கள் இருக்கீங்க. அப்படின்னாலும் சில உறவுகளுக்காக நீங்கள் ஸ்டெப் எடுக்கிறீங்க, அந்த உறவில் ஒரு பாண்டிங் இல்லாமல் போகுது, அதுக்கான ஒரு ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க அப்படின்னாலும் சரி. ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இது ஃபைனான்ஸ்க்காக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுற விஷயத்துக்கு ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுத்துகிட்டு அந்த டிசிஷன் மேக்கிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டேறீங்க. அதாவது அதை செயல்படுத்த முடியாமல் பின்வாங்குறீங்க. ஓகேவா? இது மேபி உங்களை சுற்றி இருக்கிறவங்க பண்ணுற ட்ராப்பாக இருக்கும். பொறி வைக்கிறாங்க உங்களுக்கு. உங்கள் கூட இருந்துக்கிட்டே நீங்கள் அப்படியே உங்களை நல்லவங்க, உங்கள்கிட்ட உங்களை ஒரு க்யூட் டாக் மாதிரி அப்படியே உங்களுக்கு தடவி கொடுத்துட்டு உங்களை செல்லமாக அப்படியே நீ பண்ணுறதெல்லாம் கரெக்டுப்பா, நீ பண்ணுப்பா, அப்படிப்பா, உனக்காக நாங்கள் இருக்கோம்ப்பா அப்படின்ட்டுலாம் சொல்லிவிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு அவங்கக்கிட்ட முக்கியமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் எடுக்கும் பொழுது நீங்கள் இதுதான் நம்ம பண்ணணும்னு நினச்சி எடுப்பீங்க. லாஸ்ட் மினிட்ல அப்படியே உங்களுக்கு ஃபேவரபுளாக சொல்கிற மாதிரி சொல்லி உங்களை அதிலேருந்து ட்ராபேக் பண்ணிடுவாங்க. அந்த ட்ராமாலேருந்து நீங்கள் வெளில வரணும். சரியா? இந்த மாதம் இந்த மாதிரியான ஒரு ட்ராமா சில பேருக்கு நடக்கலாம். அதிலேருந்து வெளில வாங்க. ஒரு சிலருக்கு அவங்க டைரெக்டாகவே உங்களை உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்களை சொல்லி நீங்கள் எடுக்கிற விஷயத்தில் நீங்கள் ஏற்கனவே ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க. அந்த ஃபெயிலியரெல்லாம் உங்களுக்கு அப்படியே எக்ஸாம்பிள் ஓட்ட விட்டு இப்படி கூட ஆகலாம் அப்படி சொல்லுவாங்க. இது என்னென்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடி பல வாட்டி யோசிக்கலாம். நிறைய பேர்கிட்ட சஜஷனும் கேட்கலாம். சரியா? தப்பு கிடையாது. ஆனால் அதை எல்லாமே முடிவு எடுத்து அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற டைமில் போயிட்டு நீங்கள் 4 பேர்கிட்ட கேட்குறது, நான் உங்களுக்கு ரொம்ப இதுவானவங்க, அதாவது உங்களுக்கு ரொம்ப வெல்விஷர் நினச்சி அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்கிறது, அது உறவாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, சொல்லிவிட்டு அவங்க அந்த மாதிரி சொல்லும் போது 4 பேருக்கும் 4 விதமான ஒப்பீனியன் இருக்கும். பவுண்ட்ரிக்குள்ளே இருக்கிறது நீங்கள் தான். சரியா? ஃபஸ்ட்டு அதை டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். டிசைட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணும் போது நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட சக்ஸஸை நீங்களே லூஸ் பண்ணுறீங்க. நல்லதோ கெட்டதோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அது. அப்போ தான் நீங்கள் அடுத்தது நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகாமல் நீங்கள் உங்களை நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ணும்போது அதிலேருந்து ஒரு பாடம் கற்றுக்கிட்டு அடுத்ததும் நீ ஃபெயிலியர் பார்க்காம நீங்கள் உங்களோட சக்ஸஸுக்கு போக முடியும். இதுவே நீங்கள் இந்த மாதிரி முடிவு இன்னொருத்தர்கிட்ட கேட்டு நீங்கள் உடனே அதில் ட்ராபேக் ஆகுனீங்கன்னா
உங்களுக்குன்னு ஓனாக ஒரு டிசிஷனும் வராது. நீங்கள் அடுத்தடுத்து வந்து எந்த விஷயத்தையும் தைரியமாக பண்ண மாட்டீங்க. உங்களுக்கான அந்த ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் அதுலேருந்து நீங்கள் பாடமும் கற்றுக்க முடியாது. ஏன்னா அது உங்களோட டெசிஷன் மேக்கிங் இல்லை. நீங்கள் நினச்சிருப்பீங்க, அடடா நம்ம எடுத்ததே நம்ம நினச்ச மாதிரியே செஞ்சுருந்தாலே இதில் சக்ஸஸ் ஆகிருக்குமே, நம்ம இவங்க பேச்செல்லாம் கேட்டு இதில் இறங்கி இதில் இவ்வளோ பெரிய லாஸ் ஆச்சு, நமக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன யூஸ்? உங்கள் காலம் விரயமாச்சு, உங்களோட மணி விரயமாச்சு, எல்லாமே வேஸ்ட்டு. ஓகேவா? அடுத்தவங்களோட டிசிஷனை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால வாட் இஸ் த யூஸ்? சொல்லுங்கள், கேட்டு பாருங்கள். உங்கள் மைண்டே நீங்கள் கேட்டு பாருங்கள். இந்த மாதிரி மிஸ்டேக்கை ஒரு சிலர் பண்ணுறீங்க இந்த மாதம். ஒரு சிலர் நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கீங்க. அந்த ஸ்ட்ரகிள் வந்து அதிலேருந்து எப்படாப்பா நமக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கும், சக்ஸஸை நோக்கி தான் நீங்கள் பயணிக்கிறீங்க. அதில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருங்க. ஏன் உங்களுக்கு இந்த லேக் ஆகுது அப்படின்னா, உங்களோட 7 சக்ரா இம்பேலன்ஸில் இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு பேலன்ஸ் இட். ஓகே, ஜஸ்டிஸே வந்துட்டார். ஓகே, நீங்கள் என்ன பண்ணணும்? ஏன் உங்களுக்கு எதோ ஸ்ட்ரகிள் இருக்குது? நீங்கள் ஏதோ ப்ளஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் வரும், மைனஸ்னால் மைனஸு. உங்களுக்கான நியாய தீர்ப்பு இந்த மாதம். நீங்கள் என்ன விஷயத்துக்காக கடவுள்கிட்ட வேண்டுறீங்களோ அதுக்கான உங்களுக்கு தெளிவான ஐடியா கொடுத்துருக்காரு. இந்த வார்த்தையெல்லாம் அவர் தான் பண்ணுறாரு. ஓகேவா? இப்போ இது வந்து நீங்கள் முருகராக நினச்சிங்கன்னா முருகர், இல்லைனா கர்த்தராக நினச்சிங்கன்னா கர்த்தர், இல்லைனா அல்லாவாக நினச்சிங்கன்னா அல்லா. வாட் எவர் இட் இஸ் யூ ஆர் டூயிங், ப்ளஸ் ஆர் மைனஸ், it will happen in the month. ஓகே, ஸோ நீங்கள் வந்து உங்களை எப்போவுமே நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது லேகிங்கில் நீங்கள் இருக்கீங்களா? உங்கள் 7 சக்கராவை கவனிங்க, உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க. உங்களோட 6 சக்கரா பவராக இருக்கா? கடவுள் கொடுக்குற பிளெஸ்ஸிங்கை ஈர்க்கிற அந்த கெப்பாசிட்டி உள்ள பர்சனாக உங்களை மாற்றிக்கோங்க. ஒரு அற்புதமான ரிசீவராக மாறுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். வா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீடிங் பார்க்குறவங்கள ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது இந்த மாதம். அதுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. உங்களோட குலதெய்வம், உங்களோட இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம் உங்களுக்கு ப்ரொடெக்டிவாக இருக்காங்க. ஓகேவா? திருமணத்துக்காக முயற்சி பண்ணுற விஷயங்கள் எல்லாம் கைக்கூடி வரும். உங்கள் லைஃப்பில் வந்து அந்த மாதிரி வராங்கன்னா அந்த லைஃப் பார்ட்னர் வந்து நல்ல ஒரு வெல் செட்டில்டு பர்சன், வெல் செட்டில்டான ஒரு ஃபேமிலியிலேருந்து வருவாங்க. ரொம்ப தைரியசாலியாக இருப்பாங்க. ரொம்ப வந்து ஒரு ஃபோக்கஸிங்காக இருந்து எதையுமே வந்து சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல டேலண்டட் பர்சனாக இருப்பாங்க. இத்தனை குவாலிட்டியுமா உங்களுக்கு வந்து ஒரு ஃபீமேல் எனர்ஜி வராங்க. ஓகே, இதை பார்க்குறது ஒரு மேல் எனர்ஜியாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபீமேல் எனர்ஜி வந்து இந்த மாதிரி இருப்பாங்க. நீங்கள் வந்து இந்த மாதம் வந்து அம்மன் வழிபாடெல்லாம் கொஞ்சம் அதிகமாக பண்ணணும். ஓகேவா? அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்குங்க. ஒரு சிலர் வந்து ரொம்ப ஃபேமிலியில் உங்களோட அதாவது ஃபீமேல் எனர்ஜிக்கிட்ட நீங்கள் ஈகோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்கக்கிட்ட அந்த மாதிரி ஈகோ பார்க்காதீங்க. அது வந்து உங்களோட ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லைனா அம்மாவாக இருக்கலாம், இல்லைனா சிஸ்டர்ஸாக இருக்கலாம், இல்லை மகளாக இருக்கலாம். எந்த உறவாக இருந்தாலும் பெண்கள்கிட்ட ஈகோ பார்க்காதீங்க. அவங்கள வந்து நீ பெரியவங்களா நான் பெரியவங்களாம் கேட்காதீங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்துப்போங்க. சரியா? அவங்களோட உணர்வுகளுக்கும் அவங்களோட அந்த இதுக்கும் வந்து மதிப்பு கொடுங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் கேர் பண்ணுங்கள். அவங்க என்ன தான் சொல்கிறாங்க கேளுங்க ஃபஸ்ட்டு. நீங்கள் அவங்க சொல்கிற விஷயங்களை அப்படியே இம்ப்ளிமெண்ட் கூட பண்ண தேவையில்லை. ஒரு சில நேரத்தில் வந்து யார் சொல்கிறதையும் வந்து உடனே செஞ்சிட போகிறது கிடையாது. ஏன்னா நீங்கள் எடுக்கிற முயற்சியை நீங்கள் செய்ய மாட்டேன்றீங்க. நீங்கள் எப்படி அடுத்தவங்க ஒரு சிலர் சொல்கிறேன் இந்த மாதிரி நான் தான் எல்லாத்துலேயும் கெத்து அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ஒரு இது வச்சுருந்திங்கன்னா கொஞ்சம் பெண்கள்கிட்ட விட்டு கொடுத்து போங்க. ஓகேவா? அது உங்களுக்கு நல்லது. ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த மந்த்து சக்ஸஸ்க்கான மந்த்து கைஸ். நீங்கள் ஒரு சிலர் வந்து இண்டிவிஜுவலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், வந்து நல்ல ஒரு ஷைன் ஆகணும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். ஒரு சிலர் வந்து வாய்ப்புகளுக்காக நீங்கள் வந்து யார்கிட்டையும் கேட்கறதில்ல. ஹார்ட் ஒர்க் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, எவ்வளவோ முயற்சி பண்ணுறீங்க, ஆனால் அந்த சக்ஸஸை பார்க்க முடியுதா உங்களுக்கு? நீங்கள் அதுக்கான சக்ஸஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக யாரோட உதவியாவது நீங்கள் கேட்டு தான் ஆகணும். அந்த சுச்சுவேஷனில் ஒரு சிலர் இருக்கீங்க. இது வந்து ஏன்னா உங்களோட அடுத்த லெவல் நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லக்ஸூரியஸான லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு நீங்கள் எடுக்கிற பொட்டென்ஷியல் அதை வந்து சக்ஸஸ் பண்ணக்கூடிய விஷயங்களுக்காக நீங்கள் கேட்கணும். ஓகேவா? உங்களுக்கு பிளாக்கேஜஸ் இருக்குது, இல்லைனா நீங்கள் தொடர் ஃபெயிலியர் பார்க்குறீங்க, ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணுறதுல தொடர் ஃபெயிலியர் பார்க்குறீங்க, இல்லைனா உங்களோட ஜாப் கேரியரில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சினி ஃபீல்ட்லேயே இருக்கீங்க, இல்லை மாடலிங்கில் இருக்கீங்க,
டிவி சீரியல் பண்ணுறீங்க, இல்லை ஏதோ சம்திங் அந்த மாதிரி ஒரு லக்ஸரியஸான லைஃப் ஸ்டைல் நமக்கு வேணும், நம்ம வந்து ஒரு பேஷனேட்டான பர்சனாக இருக்கணும், ஒரு என்டர்ப்ரனராக இருக்கணும், ஒரு சின்ன கடை மாதிரி கூட வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு என்டர்ப்ரனராக ஆகணும், உங்ககிட்ட ஒரு ஏர்னிங்ஸ் வேணும், நீங்கள் ஒரு ஓன் ஸ்டாண்டிங்கில் இருக்கணும், அந்த மாதிரி ஆம்பிஷன் உள்ள பர்சன் தான் இப்போது நான் சொல்கிறது. ஓகேவா? ஸோ இந்த மாதம் உங்களோட பெட் அனிமல்ஸ் கூடலாம் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, அவங்களோட ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க. அவங்க வந்து ரொம்ப ரிலாக்ஸாக அவங்க கூட நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க ஒரு சிலர். ஓகேவா? ஹெல்ப் வேணும்னா உங்களுக்கு சில விஷயங்களில் ஏன் ஸ்ட்ரகிள் வருது, இந்த வெற்றியை உங்களால் ரிசீவ் பண்ண முடியலையா, ஸ்ட்ரக் இருக்கா, உடனே டிவைன் பாத் சேனலை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. தீர்வும் இருக்குது, தீர்வு வேணால் தீர்வும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த மந்த்து வந்து ஒரு சிலருக்கு கிளியரான மைண்ட் செட் கிடைக்கும், ஒரு நியூ பவர், நியூ எனர்ஜி உங்களை நோக்கி வரதை உங்களால் ரிசீவ் பண்ண முடியும். ஹீலிங் வேணுன்றவங்க ஹீலிங் எடுத்துக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கான இந்த மாதம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸு இல்லைனா உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்களோடலாம் சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து செலிப்ரேட் பண்ணுவீங்க. உங்களோட சக்ஸஸை வந்து வெற்றி ஏதாவது உங்கள் படிப்பில் நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ் பண்ணியிருக்கீங்க, ஏதோ சம்திங் கெட் டுகெதர் மாதிரி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி என்ஜாய் பண்ணுவீங்க இந்த மாதம். ஒரு சிலருக்கு வந்து உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, அதுக்கு வந்து தேர்ட் பார்ட்டி மேபி காரணமாக இருக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்லேயோ இல்லைனா உங்கள் ரிலேஷன்லேயோ யாரோ ஒருத்தர் உங்களுக்கு தேர்ட் பார்ட்டியாக இருக்காங்க, ஹீலிங் தேவைப்படுது, எடுத்துக்கோங்க. ஸோ சிலர் வந்து அந்த தேர்ட் பார்ட்டினால் ஸ்ட்ரக் ஆகி ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கீங்க, ஹார்ட் பிரேக் இருக்குது, அதெல்லாம் வந்து நீங்கள் தான் ஆக்ஷன் எடுக்கணும். சிலருக்கு வந்து ரீகன்சிலேஷன்லாம் இருக்குதுன்னு சொன்னல, எஸ் ரீகன்சிலேஷன்ஸ் இருக்குது இந்த மாதம். நீங்கள் ஸ்டெப் எடுங்க. உங்களை வந்து யார் பிளாக் பண்ணியிருக்காங்களோ அங்கேருந்து வெளில வாங்க. உங்களுக்கான ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் இருக்காங்க. குருமார்களுடைய வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேலன்சிங்காக இருங்க, சரியா? ஸோ உங்களுக்கு ஒரு நிறைவான வாழ்க்கை, நிறைவான அந்த விஷயங்கள்லாம் நடக்கும். ஒரு சிலர் ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கான்ஷியஸாக இருங்கப்பா. ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் பழைய சைக்கிளில் வந்து அந்த பழைய வாழ்க்கையிலேருந்து வெளியே வந்துட்டீங்க, வெளியே வந்து உங்களுக்குன்னு ஒரு புது வாழ்க்கை அதை எது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க. உங்களுக்கான அந்த நியூ ப்ரப்போசல் கூட இந்த மாதம் வர்றதுக்கு இருக்குது. ஓகேவா? அந்த பிளெஸ்ஸிங்ஸ் இதை வந்து தடுக்கிற மாதிரி சில விஷயங்களும் இருக்குது. உங்கள் வாழ்க்கை நிறைவாக நீங்கள் வாழணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்கள்கிட்ட இருக்க அந்த டிப்ரெஷனான விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளில வாங்க, உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க. இந்த ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூலேருந்து வெளில வாங்க. உங்களுக்கு அந்த நர்வஸ் ப்ராப்ளம், டைஜஸ்டிவ் சிஸ்டம் ப்ராப்ளம், கண் சம்மந்தமான, அப்புறம் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் ஓடிட்டுருக்கு, கால்களில் ப்ராப்ளம் இருக்குது, இதெல்லாம் வந்து க்யூர் பண்ணிக்கோங்க, சரியா? ஹெல்த்தையும் கவனிச்சிக்கோங்க, ஹெல்த்தை கவனிச்சிக்கோங்க, உங்கள் மனசை கவனிச்சிக்கோங்க. அப்போ தான் கடவுள் இத்தனை விஷயங்கள் உங்களுக்கு தராரு. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணிக்கணுன்னா நீங்கள் எப்படி இருக்கணும்? ரொம்ப ஹாப்பியாக, சந்தோஷமாக, எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். ஓகேவா? ஃபர்தராக பார்க்கலாம். நான் சொல்லியிருக்கேன்ல உங்களுக்கு இந்த மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க, யாரெல்லாம் வீக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு நல்ல பவரில் இருக்க கிரகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, ராகு, புதன், செவ்வாய், சந்திரன், சூரியன், இவங்களோட பவர்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. இவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை நிலவும். இதுக்கு முன்னாடி பிரேக்கில் இருந்திருந்தால் கூட இப்போ வந்து இந்த மாதம் நீங்கள் வந்து இணைஞ்சு உங்களுக்குள்ளே அந்த பாண்டிங் வந்து சரியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து படிக்கிற பசங்களாக இருந்தால் நீங்கள் வந்து உங்களோட படிப்பில் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணுவீங்க. ஒரு சிலர் வந்து நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும், ஏதாவது இந்த மாதிரி புது விஷயங்களை கற்றுக்கணும், ஓகேங்களா, ஒரு நாலேஜ் இது பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான வழிகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வந்து சொந்த வீடு அமையலாம், கிரக பிரவேசம் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் இந்த மாதத்தில் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஏதாவது வந்து இடம் வாங்கி வைக்கிறது அந்த மாதிரி அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் இந்த மாதத்தில் எடுத்திங்கன்னா சக்ஸஸ் ஆகும். அப்புறம் உங்களுக்கு வந்து உயர் அதிகாரிகளோட அந்த இதெல்லாம் கூட கிடைக்கும். நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கணும், ஓகேவா? கேட்காமல் இருக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி குருமார்களுடைய இது வேணும், உங்களுக்கு வந்து அவங்களோட வழிகாட்டுதல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதுக்கு ஆக்ஷனை நீங்கள் எடுத்திங்கன்னா அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கு. ரெண்டாவது, உங்களோட மைண்ட் செட் வந்து ரொம்ப பேலன்சிங்காக ஒரு அமைதி, சந்தோஷம், ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு ஒற்றுமை எல்லாமே இருக்கிறனால உங்களோட இன்ட்யூஷன் வந்து நல்லாயிருக்கும், சரியா?
ஸோ தென் இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கும் பொழுது ஓகே, சந்தோஷம். நீங்கள் வந்து உங்களோட பவர் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? உங்களோட எனர்ஜி மற்ற கிரகங்களோட அந்த இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குரு, சுக்கிரன், சனி, கேது இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் வீக்கான பொசிஷனில் உங்களுக்கு இருக்காங்க. அவங்க வந்து எனர்ஜியாக தான் சுற்றிட்டுருக்காங்க. பட் உங்களுக்கு தான் அந்த எனர்ஜி எடுக்கிறதுக்கான இது இல்லாமல் இருக்குது. ஓகேவா? இதுக்கு காரணம் சில விஷயங்கள். இப்போ குருவோட அந்த அருள் இருக்கணும், அவரோட பிளஸ்ஸிங்ஸ் வேணும். அதே மாதிரி இப்போ 4 கிரகங்களோட அந்த இதுவும் வந்து பிளஸ்ஸிங்ஸ் வேணும்னா 4 விதமான விஷயங்களை நீங்கள் செய்யணும். அதை வந்து எவ்வளோ நாளைக்கு செஞ்சு அதுக்கப்புறம் அந்த பலன் நீங்கள் அடையிறதுக்கு இல்லை. டைமும் நெக்ஸ்ட்டு ஒரு 3 மாதம் ஆயிடுச்சுன்னா அப்புறமா கிரகங்களோட அந்த சுச்சுவேஷன் மாறும், அவங்க இருக்கிற பொசிஷன் மாறும். அதுக்குள்ளே உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்குமா? எல்லாம் கொஸ்டின் மார்க் தானே. இதுக்கு வந்து சில விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வந்து இந்த மாதிரி இப்போ ஒரு விஷயம், ஒரு தொழில் செய்கிறீங்க, ஒரு வேலை, ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை இது பண்ணுறீங்க, ஒரு கல்யாணம் மேரேஜ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகேவா? குழந்தை பாக்கியம், ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியத்துக்கான இதெல்லாம் காமிச்சுது. ஓகேவா? ஸோ இப்போ அந்த மாதிரி பவர்லாம் உங்களுக்கு எப்படி? இப்போ சுக்கிரன் வீக்காக இருக்கும் போது உங்களுக்கு அதுக்கான எனர்ஜி வேணும் இல்லையா? ஸோ சுக்கிரன் பவர் இல்லாத போது உங்களுக்கு திருமணம், குழந்தை பாக்கியம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் தடைகள் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி திருமணத்துக்கும் குருவோட அந்த இது இல்லாமல் இருக்குது. அப்புறம் சனி தசை நடக்குது. ஒரு சிலருக்கு நான் சொன்னேன், கால்களில் ஏதோ பிரச்சனை இருக்குது உங்களுக்கு, அந்த ஜாயிண்டில் வலியோ வீக்கமோ ஏதோ சம்திங். ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து சுகரு, பிபி இந்த மாதிரி டைஜஸ்டிவ் சிஸ்டம், உங்கள் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் இதுவும் ஓடிட்டுருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் இந்த மாதம் கவனிக்கணும். அதே மாதிரி இறைவன்கிட்ட நீங்கள் கொஞ்சம் உங்களை வந்து இன்வால்மெண்ட் பண்ணிக்கணும். கடவுள், அதாவது ஞானத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கணும். கொஞ்சம் அந்த நாலேஜை நீங்கள் வந்து டிவைனோட கனெக்ட் ஆகணும். ஓகேவா? இதெல்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஃபர்தர் டீட்டெயில் வேணும், இல்லை ஜாதகம் பார்த்து சொல்லணும், இல்லைனா வந்து டாரூட்லேயே பார்த்து சொல்லணும் அப்படின்னாலும் பர்சனல் ரீடிங்க்கு வாங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் லேக் ஆகிருக்கீங்க அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரெமெடி வேணும்னாலும் தீர்வு இருக்குது. சரியா? உங்களோட சக்ஸஸை நோக்கி நீங்கள் பயணிக்கலாம். உங்களுக்கு இந்த ப்ளஸ்ஸான கிரகங்கள்லாம் இவங்க கொடுக்குற அந்த பிளஸ்ஸிங்ஸ் இந்த மாதம் வருதா பாருங்கள். இன்கேஸ் வரலையா, அப்போ நீங்கள் எங்கேயோ ஸ்ட்ரகிள் ஆகிருக்கீங்க, உங்களோட 6 சக்கரா வீக்காக இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் வந்து சரி பண்ணாமல் இந்த விஷயங்கள்லாம் வந்து நடக்கலேன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. மோஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குற கேள்வி, நல்ல விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறீங்க மேம், அதெல்லாம் நடக்கவே மாட்டேங்குது, ஆனால் கெட்ட விஷயங்கள் மட்டும் அது மட்டும்தான் நடந்துகிட்ருக்குது லைஃப்பில் அப்படின்னு சொல்கிறீங்க. அது காரணம் என்னென்னா இதுதான். நல்ல விஷயங்களை இருக்கக்கூடிய அந்த பர்சனாக நீங்கள் உங்களோட எனர்ஜியை நீங்கள் மாற்றணும். உங்கள்கிட்ட இவ்வளோ பிளாக்கேஜஸ் வச்சுருந்தேன், நீங்கள் லோயர் எனர்ஜியில் இருக்கீங்க, நெகட்டிவான விஷயங்களோடையே சுற்றிட்டுருக்கீங்க. அப்போ நெகட்டிவான விஷயங்களை தான் அட்ராக்ட் பண்ணுவீங்க. இவங்கெல்லாம் அவங்களோட வேலைகளை 9 கிரகங்களும் அவங்கவுங்க வேலையை அவங்க வந்து பவராக தான் சுற்றின்னு இருக்காங்க. அந்த பவரை நீங்கள் எடுக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து உங்களை வந்து மாற்றிக்கணும். நீங்கள் ஒரு பாசிட்டிவான எனர்ஜியில் இருந்தீங்கன்னா, இப்போ உங்களோட ஆறாவோட பவர் வந்து 8லேருந்து 16 இருக்கணும். எத்தனை பேருக்கு இருக்குது செக் பண்ணி பாருங்களேன். 2 அடி தாண்டுறீங்களா பாருங்கள். 2 அடிலாம் இருந்ததுன்னா அடிக்கடி அதனால தான் நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகுது. எங்கேயோ யாருக்கோ வியாதி இருந்தால் கூட நீங்கள் கூட்டத்தில் பண்ணி டக்குன்னு உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும். நீங்கள் கூட்டின்னு வந்து வீட்டில் விடுவீங்க. ஓகேவா? இது எல்லாத்துக்கும் அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் எனர்ஜி. இப்போது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பாரப்பா அவன் நல்லா வந்துட்டான் அப்படின்ட்டு சுற்றி இருக்கிறவங்க, உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க அப்படி நினைப்பாங்க. இல்லைனா அவங்க கண் பார்வையை வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஈவில் ஐ, கண் திருஷ்டி சொல்லுவாங்க. அந்த கண் திருஷ்டியை நீங்கள் வந்து அப்படியே விட்டிங்கன்னா அது அப்படியே என்ன ஆகும்னா, திடீர்னு ஒரு நல்லா போயிட்டுருக்கோம், சடனாக ஒரு அடி அடிக்கும், அவ்வளோதான். எல்லாமே கொலாப்ஸ் ஆகி நின்றோம். அந்த மாதிரிலாம் சூழ்நிலை இருக்குது. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, உங்களோட ஆறாவோட லெவல் வந்து கம்மியாக போகும். நீங்கள் ரொம்ப லோயர் எனர்ஜியாக போகும்போது அப்போ திடீர்னு ஒரு நெகட்டிவிட்டி வந்து படார்னு உங்களுக்கு வந்து லைஃப்பில் அடிக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது சடனாக விழுந்துருவீங்க. அதனால தான் நிறைய ஃபெயிலியர் வந்து அதுக்கப்புறம் எழுந்துக்கவே முடியாது உங்களால். அது காரணம் என்னென்னா, நீங்கள் நல்லா வரும்போது உங்களை 4 பேர் பார்க்குறாங்க, உங்களை சுற்றி நீங்கள் ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு போங்களேன். வேறு எதுவுமே எக்ஸாம்பிள் இல்லை, இது சொல்கிறேன். ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு போங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, உங்களை கூட பிறந்தவங்க எல்லாருமே அப்படியே உங்களை வந்து ஒரு மாதிரி மேலும் கீழும் பார்த்துட்டு அப்படியே ஆச்சரியமாக பார்ப்பாங்க. இல்லைன்னா அந்த என்னடா இவன் திடீர்னு இவ்வளோ நல்லா இருக்கான், இவனுக்கு என்ன வாழ்க்கை வந்துடுச்சு அப்படிலாம்.
கேட்குறாங்களா இல்லையா பாருங்கள். ஒரு சிலர் உங்ககிட்டயே கேட்டுருவாங்க. ஒரு சிலர் அப்படியே மனசோட வச்சுட்டு அப்படியே அவங்க அதாவது நல்ல விதமாக பார்த்தாங்கன்னா பரவாயில்ல. ஓகே நல்லா இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு ஹாப்பி அவங்களுக்குள்ள அந்த நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறவங்க எத்தனை பேர் சொல்லுங்கள்? அந்த மாதிரி சந்தோஷப்படணும். ஒருத்தர் நல்லா இருக்காங்களா அவங்கள பார்த்து ஹாப்பியாக நம்மளும் வந்து சந்தோஷமாகணும். ஏன்னா ஒருத்தர் வளர்றது தான் இன்னொருத்தர் அவங்கள பார்த்து நம்ம சந்தோஷப்படும்போது நீங்களும் சேர்ந்து வளருவீங்க. எத்தனை பேர் அப்படி செய்கிறீங்க? இனிமேல் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டாக்டிக்ஸ், இதெல்லாம் நான் சொல்லித்தரேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நினைக்கிறாங்க இல்லையா? நினைக்கிற அந்த விஷயமே இப்போ நீங்கள் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு போட்டுட்டு போகிறதுக்கே அந்த மாதிரி இருக்குன்னா, நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணிட்டீங்க, ஒரு வீடு வாங்கிட்டீங்க, இல்லை கார் வாங்கிட்டீங்க, ஏதோ ஒன்று நீங்கள் தொழில் முன்னேற்றம் வந்துடுச்சு, இல்லை ஒரு நல்ல ஜாப் போயிட்டீங்க, எவ்வளோ புரளி பேசுவாங்க, எவ்வளோ உங்களை பற்றி அங்கே தாட் வந்து நெகட்டிவாக ஓடிட்டுருக்கோம். எல்லாம் சேர்ந்து உங்களோட ஆரா பவரை கம்மி பண்ணணும். அதுதான் இங்கே இருக்கிற சூட்சம ரகசியமே. ஓகேவா? ஏன் நம்ம வந்து அடுத்தடுத்து சக்ஸஸ் பார்க்க முடியல, அடுத்தடுத்து ஃபெயிலியர் வருது உங்களுக்கு அப்படிங்கிறதுக்கு ரீசன். அது மட்டும் இல்லை, உங்களோட அந்த கார்மிக் சிச்சுவேஷன் ப்ளஸ் அதுவும் சேர்ந்துடுச்சுன்னா இன்னும் அடி வாங்கிடும். அதனால் எப்போவுமே வந்து சில விஷயங்களுக்கு வந்து குருமார்களோட இப்போ இன்றைக்கி இருக்க காலகட்டம் வந்து ஒரு நல்ல குரு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம டிவைன் பாத் சேனல் உங்களுக்கு எல்லா கைடன்ஸும் கொடுக்குறேன். லைஃப் டைம் உங்களுக்கு வந்து நான் வந்து கைடன்ஸ் இருக்குது, லைஃப் டைம் கோச்சிங் கிளாஸும் இருக்குது. ஓகேவா? அந்த கிளாஸ் எடுத்து நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா உங்களை எப்படி ஒரு பவர்ஃபுல் பர்சனாக நீங்கள் வச்சுக்கணும், உங்களோட சக்கராவையும் ஆறாவையும் எவ்வளோ பவராக நீங்கள் பார்த்துக்கணும். ப்ரொடெக்ஷன் தான் முக்கியம். அதை வந்து பவர் பண்ணின பிறகு எப்படி அதை பவராகவே நீங்கள் வச்சுக்கணுங்கிறத ப்ராக்டிஸ் எல்லாமே சொல்லிக் கொடுப்பேன். இப்படி ஒரு குரு கிடைக்கிறதுக்கு நீங்கள் வந்து இந்த டிவைன் பாத் சேனல் மாதிரி ஒரு கைடன்ஸ் கிடைக்கிறதுக்கு நீங்கள் பார்க்குற பிள்ளைங்களாம் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பாக்கியவான். இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதோட உங்கள் லைஃப் வந்து நீங்கள் நிறைய பேருக்கு வந்து கைட் பண்ணுவீங்க. நீங்கள் 4 பேருக்கு வந்து நம்ம டிவைன் பாத் சேனலை சொல்வீங்க. அந்த அளவுக்கு சக்ஸஸ் இருக்குது. எவன் ஒருத்தன் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளில் இருக்குன்னா அவனுக்கு அடுத்தது ஏதோ ஒரு ப்ளஸ் இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் ஸ்ட்ரகிளில் இருக்கீங்கன்னா உங்களை கை தூக்கி விடுறதுக்கு டிவைன் பாத் இருக்குது. நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸை 4 பேருக்கு சொல்லி நீங்கள் வந்து அந்த எப்படின்னா அந்த ஆறுதலையும் அந்த இதுவும் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்வீங்க, தைரியமாயிரு, எல்லாம் சரியாகும் இந்த நேரம். ஏன்னா நம்ம விதைக்கிற விதை வந்து அது எத்தனை நாள் நீங்கள் விதைக்கிற அந்த சீடோட இதுவை பொறுத்து. நான் இப்போ வந்து 2 மாதத்தில் வரக்கூடிய பயிரை நான் விதைச்சிட்டு நான் ஒரே மாதத்தில் எனக்கு விளைச்சல் வரணும்னு சொல்லிட்டு நான் டெய்லியும் போய் அந்த மண்ணை நோண்டி நோண்டி பார்த்துட்டு இருந்தேன்னா விளைச்சல் வந்துருமா? நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் அதுதான். எல்லாம் குருமார்கள் சொல்லிட்டாங்க, எனக்கு வந்து குரு சொல்லிட்டாரு, எனக்கு வந்து இப்போவே நடக்கணும் அப்படின்னு. அது நீ ஒரு விதை வந்து 1 மாதத்தில் வளர பயிராக இருக்கும். நீ அந்த 1 மாதத்துக்கான இது போட்டேன்னா கரெக்டாக அது 1 மாதத்தில் விளைஞ்சி வந்துடும். அதை நீ வந்து அறுவடை பண்ணலாம். 2 மாதத்துக்கு நீ போட்டு ஒரே மாதத்தில் எனக்கு அறுவடை வரலைன்னா அது எப்படி வரும்? நீ என்ன தாட் கொடுக்குறியோ, என்ன விஷயம் விதைக்கிறியோ அதுதான். ஓகேவா? நல்லதை விதைங்க, நல்லதாக இருப்பீங்க. ஓகேவா? ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும், கைடன்ஸ் வேணும், ரெமெடி வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. ஓகேவா? அப்பாயின்மெண்ட் வந்து நீங்கள் வந்து வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜில் கேட்டு வாங்கிக்கோங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த், நேம் கொடுங்க. சரியா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.